அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் பாக்கியா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, தாத்தாவோட ஃபோட்டோ ரொம்பவே அழகாக இருக்குது, நீங்கள் வேறு லெவல்லம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் பேச, என்னடா கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது, ஈவினிங் வரையும் ஃப்ரீயாக தானே இருக்க போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எழில். தாத்தா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே தாத்தாவை மிஸ் பண்ணுறது பார்க்க நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ திருப்ப விழா பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்த செல்வி வந்து, ஆமாம் தம்பி, ஃபங்க்ஷன் என்னவோ நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் கோபி சார் வந்து தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி சொல்ல, அது தெரிஞ்ச கதை தானே, யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க, நாம் என்ன அதில் கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா பாக்கியா நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே அவமானப்படுத்திட்டாலே அப்படிங்கிற கோவத்தோடு உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் நம்ம செந்தில் வராரு. செந்தில் வந்ததுமே, நான் அப்பாவோட ஃபோட்டோ திருப்ப விழாவுக்கு போயிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்ல, உடனே செந்தில் வந்து, உன்னை கூப்பிட்டாங்களா, எதுக்குடா நீ போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணனா, இல்லைடா, எல்லோரும் முன்னாடி பெரிய ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கால பாக்கியலட்சுமி, அவள் எந்த அளவுக்கு இங்கேயே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்றதை நான் தெரிஞ்சுக்க வேணாமா, போயிட்டு அவள் கண்டபடி பேசினா, பதிலுக்கு நானும் என்னெல்லாம் பேச முடியுமோ, என் அப்பா எப்படி என்னை நடத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மனசில் இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் கடைசியாக இந்த பாக்கியா வந்து நான் ஒரு சிறந்த அப்பாவே இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா, அவளை சரியான நேரத்தில் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். கோபி ஏன்டா பகச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்டே சொல்கிறாங்க. செந்தில் ஒரு பக்கம், இதெல்லாம் வேணாம், ராதிகா உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உன்னை பார்லலாம் வந்து கூட்டிகிட்டு வரது எவ்வளோ ரிஸ்க்கான வேலை, இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணாத, நீ அதெல்லாம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாதன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கோபி அடமண்ட்டாக, நான் பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுக்க தான் போகிறேன், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தனிமரமாக பாக்கியலட்சுமி நிற்கிறத பார்த்து நான் ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவரோட வன்மத்தை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.